ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 55 இன்ச் அந்த டிசிஎல் டிவி அன்பாக்ஸ் பண்ணேன். அது டிஃபெக்ட் ப்ராடக்ட்டு டேமேஜ் ஆனிச்சு, செம்ம டேமேஜ். என்னென்னா எனக்கு தெரிஞ்ச டெலிவரி வந்து பீப்புளோட மிஸ்டேக் தான். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நிறைய லைக் பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹலோ மக்களே, நான் தான் மிஸ்டர் மணி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்க முடியல. அது என்னன்றது சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் ஈஸியாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ஆசையாக வந்து இந்த ஜிஎஸ்டி குறைஞ்ச உடனே வந்து டிவி ரேட்டு நிறைய ஒரு சில பொருட்களுடைய விலைலாம் குறைஞ்சதுன்னு கேள்விப்பட்டு நானும் அமேசானில் ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து டிசிஎல் பிராண்ட் 55 இன்ச் 4K அல்ட்ரா ஹெச்டி தான், நாட் QLED, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ஆசையாக வந்து வீட்டுக்கு வர வச்சேன். ஒரு நாள் டிலேயில் தான் வந்து டெலிவரி பண்ணாங்க. டெலிவரி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டெலிவரி பண்ணி நாம் வந்து இன்ஸ்டலேஷன் வருவாங்க பார்த்தா அவன் இன்னும் 3 நாள் ஆகும் அப்படின்ட்டான். அப்புறம் அவன் இன்ஸ்டலேஷன் சர்வீஸை கேன்சல் பண்ணிவிட்டு நான் அர்பனில் ஆர்டர் பண்ணி அர்பனில் ஒருத்தர் வர வச்சு அன்பாக்ஸ் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். அது அன்பாக்ஸ் பண்ணிகிட்டே ரொம்ப ஆவலோட ரொம்ப சந்தோஷமாக, ஓகே என்னுடைய கிட்ஸ் 2 பேரும் வந்து சூப்பராக டிவி பார்க்க போகிறாங்க, நிறைய பொம்மை படம் பார்க்க போகிறாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து இப்போ நடந்துச்சு இல்லையா ஏஷியன் கப் 2025, அதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எனக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம ட்விஸ்டன், கடுப்பாயிடுச்சு. ₹1 ₹2 இல்லை, ஒரு பொருள் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறோம், எவ்வளோ பேடாக டெலிவரி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமேசான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரிட்டன் வேறு ப்ராடக்ட் வேண்டாம், ரீப்ளேஸ் ஐட்டம் வேண்டாம், எனக்கு ரிட்டன் பண்ணணும், ரிட்டன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து, எனக்கு ஆன்லைன் ப்ராடக்ட்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஜென்ரலாகவே வந்து நான் இந்த பிக் பில்லியன் டே அதுக்கப்புறம் இந்த இது போகுது அமேசான் என்ன போகுது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஏதோ தான் அந்த பிக் பில்லியன் டே இந்த மாதிரி டேஸ்லாம் வரும்போது நான் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். மக்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் இருந்து ஏதாவது ஓட்டத்தில் தான் நமக்கு அனுப்பிச்சு நம்ம தலையை உயிரை வாங்குவானுங்க. அந்த இது நடந்தது. ஸோ நான் தற்செயலாக நான் ஆர்டர் பண்ணவும் ஜிஎஸ்டி நான் குறையவும் அந்த பிக் பில்லியன் டே தான் என்னது அமேசான் என்ன பேருன்னு தெரில. ஸோ அது வர்றதுக்கும் இதுவும் நம்மளை வச்சு செஞ்சிடுச்சு. டோட்டலாக 7 ஏஜென்ட் அமேசானில் வந்து கஸ்டமர் கேரில் 7 கஸ்டமர் ஏஜென்ட் வந்து அவங்ககிட்ட பேசி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கஸ்டமர் கேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். மோர் தென் 6 hours பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெலிவரி அட்ரஸை வந்து நடுவில் மாற்றிட்டோம்னா பிஃபோர் டெலிவரி தி ப்ராடக்ட் வெறும் பிரச்சனையாகும் போல். அது எனக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் 6 hours போராட்டத்துக்கப்புறம் என்னுடைய கரண்ட் அட்ரஸை மேக் டிஃபால்ட் அட்ரஸ் மாற்றினதுக்கப்புறம் ஏஜென்ட்டுக்கு அட்ரஸ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் பிக்கப் லொக்கேஷன் வந்து அவர் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டார். October 2 மாதிரி தான் ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணி எப்போ ரீஃபண்ட் வரணும்னு தேவைடான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 55 இன்ச் அந்த டிசிஎல் டிவி அன்பாக்ஸ் பண்ணேன். அது டிஃபெக்ட் ப்ராடக்ட்டு டேமேஜ் ஆனிச்சு, செம்ம டேமேஜ். என்னென்னா எனக்கு தெரிஞ்ச டெலிவரி வந்து பீப்புளோட மிஸ்டேக் தான். அந்த வீடியோ பாருங்கள். ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு இல்லை எப்படின்னு தெரியல, கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு. டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்க.
கொஞ்சம் இல்லை அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்போ வந்து பண்ணல. TCL வந்து ஆல்மோஸ்ட் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ் பிடிச்சிருக்கு. எடுக்கலாம் பாக்ஸ் பிடிச்சிருக்கு. சாரி, இந்த அட்டை இடிங்க இப்போ எடுக்கலாம். எடுத்துட்டேன். அட்டை கீழே போட்டுட்டோம். கீழே போட்டு அந்த தெர்மோகோலில் போடணும். இருக்கு. உள்ள போட்டுருவாங்க, நுண்ணியில் போட்டுருங்க. பாக்ஸ் அடிபட்டு இல்லைன்னா யூஸ்வலாக இந்த லேமினேஷன் ஷீட் உள்ளே போகாது, ஒட்டின மாதிரியே இருக்கும். ஓகே, நல்லா ஹெவியாக குத்துப்பட்டு அந்த இடத்துல. நல்ல வேலை பண்ணி வீடியோ எடுத்தீங்க. பேக்கிங்கே அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு இதுதான். டெலிவரி பண்ணாதான் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள்கிட்ட போட போகிறேன். பட் இப்படி சொல்கிறேன், ஆனால் என்னால் போட முடியல. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நிறைய லைக் பண்ணி கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா பாய். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.